தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. நடிகர் ரஜினிகாந்த் போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ரசிகர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். முக்கியமாக விவசாயிங்க இந்த நாட்டோட முதுகெலும்பு. அவங்க சந்தோஷமா ஹாப்பியா இருந்தால் தான் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. சார், புதிய படத்தை பத்தி ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டிங். ஓகே சார், என்ன மாதிரியான படமா இருக்கும் சார்? என்ன மாதிரியான படமா இருக்கும் சார்? கமர்ஷியல் என்டர்டெய்னிங் பிக்சர். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். அன்வர், வணக்கம். முழு விவரம். வணக்கம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்த் அவரது இல்லத்தில் 1 முதல் நாளான இன்று பொங்கல் திருநாள் பண்டிகையொட்டி அவரிடம் வாழ்த்துக்களை பெறுவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான ரசிகர்கள் காலை முதலே அவரது இல்லத்தின் முன்பே குவிய தொடங்கியுள்ள நிலையில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தங்கள் வீட்டின் வெளியே வந்து ரசிகர்களுக்கு கையசைத்து தங்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு இது போன்ற திருநாள் பண்டிகைகள் அன்று நடிகர் ரஜினிகாந்த் வீட்டின் முன்பு அவரது ரசிகர்கள் வந்து அவரிடம் வாழ்த்து பெற வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று முதல் நாள் பொங்கல் திருநாளையொட்டி போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி அவரிடம் வாழ்த்துக்களை பெற வந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ரசிகர்களுக்கு அவரது வீட்டின் முன்பு கையசைத்து தனது பொங்கல் வாழ்த்துக்களை நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவர் இன்றைய தினம் பொங்கல் தை திருநாள் முன்னிட்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், குறிப்பாக விவசாயிகள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு எனவும் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தற்போது தெரிவித்துள்ளார். அந்த வகையில் குறிப்பாக அவருக்கு பொங்கல் அப்டேட்டாக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியோடு நடிக்கும் திரைப்படமானது ஏப்ரல் மாதத்தில் தொடங்கும் எனவும் அந்த திரைப்படம் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும் எனவும் நமக்கு அப்டேட் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் முதல் நாள் பொங்கல் திருநாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை காலை முதலே காண குவிந்த ரசிகர்களுக்கு கையசைத்து தங்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்வர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.